வணக்கம் கொசுவே, நலமாக இருக்கின்றீர்களா? உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிஸ்டர் கொசு, எல்லாரும் உங்களை பார்த்தாலே அடிக்க வர்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நாங்க என்ன பாவம் பண்ணோம்? உலகத்துல இருக்கிற மத்த உயிரின மாதிரி எங்களுக்கும் பசிக்குமே. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆனா நீங்க கடிக்கிறப்போ அந்த கிருன்னு ஒரு சத்தம் போடுறீங்களே, அது எதுக்கு? சைலண்டா வந்துட்டு போகலாமே. அதுவா? அது எங்க பாட்டு சார். நாங்க வர்றது ஒரு மாஸ் என்ட்ரி மியூசிக் கொடுத்து. ஆனா மனுஷங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு காது கிட்ட கை வீசுறாங்க. மியூசிக் சென்ஸ் இல்லாத உலகம் சார் இது. உங்களுக்கு குட் நைட், ஆல் அபவுட் இதெல்லாம் பார்த்தா பயமா இல்லையா? ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா இருந்தது சார். இப்போ அதெல்லாம் எங்களுக்கு சென்ட் மாதிரி ஆகிடுச்சு. அந்த வாசனையை மோந்துகிட்டே தூங்கிடுவோம். அப்புறமா வேலையை ஆரம்பிப்போம். இந்த மனுஷங்க தான் பாவம், காசை வேஸ்ட் பண்றாங்க. எங்களை காலி பண்றது நினைச்சு அவங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ரத்தத்துல ஏதாவது டேஸ்ட் வித்தியாசம் தெரியுமா? நீங்க எந்த மாதிரி ரத்தத்தை விரும்பி குடிப்பீங்க? நிச்சயமா சில பேர் ரத்தம் சர்க்கரை பாருங்க இருக்காங்களே, அவங்க தான் எங்களோட ஃபேவரைட் மெனு. அப்படி ஒரு டேஸ்ட். சில பேர் ரத்தம் ரொம்ப காரமா இருக்கும். குறிப்பா அந்த ஓ பாசிட்டிவ் காரங்க இருக்காங்களே, அதெல்லாம் என் வாயால சொல்ல முடியாது சார், அனுபவிச்சாதான் புரியும். ஆடு, மாடு, நாய், பூனை இவங்களையும் கூட நாங்க கடிப்போம். அவங்களும் எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா மனுஷங்க மாதிரி வராது. நீங்க மனிதர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டை சுத்தமா வச்சிட்டீங்கனாலே போதும், நாங்க உங்க வீட்டுக்கு வரவே மாட்டோம். துணி எல்லாம் துவச்சிங்கன்னா காஞ்சி போய் உடனே பீரோக்குள்ள வச்சிருங்க. துவைக்க வேண்டிய துணி இருந்தா உடனே துவைச்சிருங்க. இல்லாட்டா ஒரு பெரிய வாளியில போட்டு மூடி வச்சிருங்க. அப்படியே வீட்டுக்குள்ள கட்டில் மேல, சோபா மேல போட்டு வச்சீங்கன்னா நாங்க உட்காரதான் செய்வோம். 24 மணி நேரத்துக்கு மேல தண்ணி ஒரே இடத்துல தேங்கி இருந்துச்சுன்னா அதுதான் எங்களுடைய தாய் வீடு. அங்கதான் எங்களுக்கு பிரசவமே நடக்கும். வீட்டு மாடியெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. பழைய சாமான் எழுதி போடலாம்னு சொல்லி மொத்தமா போட்டு வச்சீங்கன்னா அதை திறந்த வெளியே வச்சிருக்காதீங்க. அதை விட சிறந்த வீடு எங்களுக்கு கிடையாது. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சிறந்த வழி, எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரே வழி, கொசு வலை மட்டும்தான். கொசு பேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு எங்களை அடிச்சீங்கன்னா ஒரே இடத்துல நாங்க செத்துருவோம். உங்க கைகளுக்கும் ஒரு எக்ஸசைஸா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க பகல்ல உங்களை கடிச்சோம்னா எக்காரணத்தை கொண்டும் கைய வச்சு எங்களை அடிக்காதீங்க. அப்படி அடிச்சீங்கன்னா அடிக்கும் போது எங்க வாயில இருக்கிற ஊசி உங்க உடம்புக்குள்ள போயிடும். அந்த ஊசி உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட பேசிக்கிட்டே பழக்க தோஷத்துல என்ன கடிக்க வரீங்க பாத்தீங்களா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது தம்பி. ஐ அம் எஸ்கேப்.